திலானா திலானா நான் தித்திக்கின்ற தேனா, அது தெரியல. அது அந்த தித்திக்கின்ற தேன் வந்து அந்த தேனை யார் சுவைச்சான்லாம் எனக்கு தெரியல. அவங்கள வந்து இவனுங்க ஆர்எஸ்எஸ் கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மீனாக்கும் ஜெகதீப் தன்கருக்கும் என்ன சம்மந்தம்? ஒரு பாடம் எடுக்கணுன்னாலும் கத்தி சொல்லி கொடுக்கணும்னா தொண்டை ஸ்ட்ராங்காக இருக்கும்ல. அப்படி ஒரு அவருக்கு என்னோட ஸ்ட்ராங்காக இருக்குது. அவர்கிட்ட இருந்து என்ன பாடத்தை அவங்க கற்றுக்கினாங்க? கங்கனா ரணாவத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை, சாஃப்டான ஒரு கேரக்டரை வந்து டெவலப் பண்ணி பிஜேபிக்கு ஒரு நல்ல ஃபிகராக கொண்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் மீனா சிக்குது. She will be a member of nominated to ராஜ்யசபா. நாமினேட்டரி மெம்பராக போடுறாங்க. அந்த நாமினேட்டட் மெம்பராக போட்டு அப்படியே அவங்கள வந்து ஒரு மினிஸ்டராக கொண்டு வராங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாரோட ஆசீர்வாதன்றதை விட ஆர்எஸ்எஸோட ஆசீர்வாதம் தான் எனக்கு தெரியும். தவளை உட்காந்துக்கிட்டு தருகிடன்னு கனவு காணுமா, அந்த மாதிரி கனவு கண்டுக்கிட்டு இவங்க ஒரு படம் போடுவாங்க. அதை உட்காந்து இவங்க கம்முன்னு அப்படி உட்காந்து பார்க்குறாங்கன்னா எவ்வளோ கேவலமான விஷயம். மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பேரே சங்கிகள்னு வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு பெருமன்றார் சார் ஒருத்தர் மேடையில். சங்கி எப்போ நான் சங்கி சொங்கி இல்லை அப்படின்றார் சார். நான் விசாரித்த வகையில் வந்து ஆந்திராவில் அந்த மென்டல் தான் கொடுத்தாங்க. பெரியார் அங்கே அவமானப்படுத்தும் போது விஜய் அவருக்கு ஏதாவது பேசியிருக்கோம். அவரும் பேசியிருக்கோம். அவரும் அதெல்லாம் பேசுவாங்க. நீங்கள் கால் ஷீட் கொடுத்து துட்டு கொடுத்து சம்பளம் கொடுத்தா தான் அவர் பேசுவாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. Powaco 5G, best design, best AI. Think Techno, think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு நக்கீரன் பிரகாஷ் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கவிஞர் தமிழ்மாறன் அவர்களே வணக்கம். நடிகை மீனா எல்லோரோடும் கொண்டாடப்பட்ட நடிகை. ரஜினி அங்கிள் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பிறகு ரஜினி அவர்களுக்கே கதாநாயகியாக வந்து ரஜினிக்கு மிகவும் பிடித்தமான நடிகையாக இருந்த மீனா அவர்கள் இன்றைக்கு துணை ஜனாதிபதி அவர்களை சந்திச்சிருக்காரு. என்னவா இருக்கும்? நீங்க தொடங்கிட்டீங்க, இன்னிங்ஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன சார் இதை நான் முதல்லயே போட்டேன். நான் அதாவது மீனா வந்து ஒரு பிஜேபி வந்து அண்ணாமலையே மத்திய மந்திரி ஆக்காது. சார் உங்க விருப்பமா இல்லை எப்படி கரெக்டாக சொல்றீங்க? கால்குலேஷனா சார்? ஆக்காது சார், ஆக்காது. மந்திரியா இல்லாமலே 3000 கோடி அடிச்சு சம்பாதிச்சு மனைவி அகிலாவோட சேர்ந்து போயிட்டு இருக்க. அகிலா இன்னும் வந்து நீங்க பிஜேபியிலே இருக்காதீங்க, தனி கட்சி ஆரம்பிங்கன்னு அகிலா சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓ, பொண்டாட்டியே சொல்லிட்டாங்க. அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு, நம்ம தனி கட்சி ஆரம்பித்தா ஏற்கனவே மச்சான் அக்கா புருஷன் சிவகுமார் வீட்டில் ரெய்டு விட்டாங்க, நம்மலாம் தனி கட்சியெலாம் ஆரம்பித்தோன்னா நம்ம பாத்ரூம்லேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் ரெய்டு விட்டுருவாங்க. நான் ஒரு 3000 கோடி ரூபா அடிச்சிருக்கேன், பாதியை வந்து லண்டனில் வச்சுருக்கேன், பாதியை வந்து சிங்கப்பூரில் வச்சுருக்கேன், எல்லாத்தையும் அண்டர்வேர்லேருந்து நோண்டி எடுத்துருவானுங்க. இல்லை ஜெயிலுக்கு போக சொல்கிறியா நீ? என்னையே ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்துன்னு என்னையே விசாரணைக்கு உள்ளாக்க சொல்கிறியா? லாக்அப்பில் உட்கார வைக்க சொல்கிறியா? அகிலா இதெல்லாம் நல்லது இல்லைம்மா, நான் வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன். சரி, அவரை வந்து மத்திய மந்திரி ஆக்க போகிறாங்கன்னு பெரிய ஒரு லாபி. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் புதிய தலைமுறையில் அவன் கன்ஃபார்ம் எம்பி சீட் கன்ஃபார்ம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு போட்டான். நான் விசாரித்த வகையில் இல்லை. அதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் என் ட்விட்டரில். அது மாதிரிலாம் இல்லைன்னு டபுள் கன்ஃபார்ம் அப்படின்னா. அதுக்கப்புறம் அவர் போகிற டபுள் கன்ஃபார்ம் ஆந்திர பிரதேஷ். அப்புறம் பார்த்தா பிஜேபி, ஆந்திர பிஜேபி வந்து ஒரு லோக்கல் பிரமுகரை போட்டு எம்பி ஆக்கிட்டு இவனை கணக்க முடிச்சிட்டாங்க, கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து எம்பி ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னாங்க. எடப்பாடியாவது அண்ணாமலைக்கு ராஜ்யசபா உறுப்பினர் கொடுக்கறதாவது ஏடிஎம்கே கோட்டாவில். டிஎம்கே கோட்டாவில் வாங்க முடியாது,
ஏடிஎம் கோட்டையில் தான் வாங்கினோம். வாங்கினா எடப்பாடி கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். கோவம் அதிகமாக வரும். இன்னும் அதோட அதிமுக என்ற கட்சி அழிஞ்சு போயிடும். அண்ணாவையும் ஜெயலலிதாவையும் அனாவசியமாக பேசினாங்கன்னா காலி. அதுதானே அண்ணாமலை இப்போ இந்து முன்னணி மாநாட்டில் அண்ணாவையும் பெரியாரையும் எல்லாரையுமே இது பண்ணியிருக்காங்க, காயப்படுத்திருக்காங்க. இல்லை இந்த ரேஸ்ல எப்படி மீனா முன்னாடி போனாங்க சார்? அப்போது பிஜேபி வந்து ட்ரை பண்ணுறாங்க. குஷ்புவை ட்ரை பண்ணாங்க, நமிதாவை ட்ரை பண்ணாங்க. சார் தெளிவாக சொல்லுங்க, ட்ரை பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்க? அவங்க வந்து கேம்பெயினுக்கு ட்ரை பண்ணாங்க. அப்படி சொல்லுங்க. க்ரௌட் புல்லரா கௌதமியை ட்ரை பண்ணாங்க. எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அப்போ அந்த கங்கனா ரணாவத்துன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரை, சாஃப்டான ஒரு கேரக்டரை வந்து டெவலப் பண்ணி பிஜேபிக்கு ஒரு நல்ல ஃபிகராக கொண்டு வரணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதில் மீனா சிக்குது. யாருடைய அருளோட மீனா அங்கே போனாங்க சரி? அதை நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி முருகனோட அருள்லாம் கிடையாது. சாமி முருகன் சுப்பிரமணியன் முருகன் வந்து பிரதமர் பொங்கல் வைக்கிற விழாவுக்கு மீனாவை கூப்பிட்டாங்க. மீனா போனாங்க, அவ்வளோதான். அது முருகன் வந்து முருகனோட வந்து ரகசிய உறவு அப்படி இப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் மாதிரி ஆட்கள்லாம் பயங்கரமாக கிளப்பி விட்டாங்க. அதெல்லாம் பொய் இல்லை சார், அபாண்டமான பொய். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. மீனாக்கு ஒரு அம்மா வழியில் ஒரு மலையாளி பேக்ரவுண்ட் இருக்குது. ஷீஸ் மலையாளி, ஒரு விதத்தில் மலையாளி பேக்ரவுண்ட் இருக்கு அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஆள். அவங்கள வந்து இவனுங்க ஆர்எஸ்எஸ் கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸோட பை ப்ராடக்ட் தான். நீங்கள் ஜெக்தீப் தன்கரை போய் பார்க்குறாங்க, அடுத்து அமித்ஷாவை பார்க்க போகிறாங்க, அடுத்தது மோடியை பார்க்க போகிறாங்க. அப்படின்னா மீனா எங்கே இருந்தது? முருகன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு முருகன் வீட்டு வேலைக்காரி மாதிரி போயிட்டு இருந்த மீனான்னு தானே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மீனாவை போய் ஜெக்தீப் தன்கரை பார்க்கறதுக்கு என்ன இருக்குது? ஜெக்தீப் தன்கர் மிக சிறந்த அறிவாளியில் ஒருத்தர், நல்லா பேசக்கூடியவர், பாஜகவோட திங்க் டேங்கில் இருக்கக்கூடியவர், டெப்டி உதவி ஜனாதிபதியாக இருக்கிறவர். அவர் போய் எப்படி மீனாவை பார்ப்பாரு? மீனாவுக்கும் ஜெக்தீப் தன்கருக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா முருகனோட உந்து சக்தி தான் காரணம். முருகனே வந்து முன்னாடி ஒரு ஜனாதிபதி இருந்தார், அவர் எஸ்சி. அவரோட உந்து சக்தி தான் முருகன். அவரோட கோட்டையில் தான் முருகன் வந்து மத்திய அமைச்சர் ஆகிறார். புரியுதுங்களா? அவர் சொல்லி தான் அவர் ராஜ்யசபா எம்பி ஃப்ரம் மத்திய பிரதேஷ், நாட் ஃப்ரம் தமிழ்நாடு. இஸ் ஃப்ரம் எம்பி ஃப்ரம் மத்திய பிரதேஷ். அதுக்கப்புறம் மத்திய மந்திரி பதவி கொடுக்குறாங்க. ஸோ அவரோட கோட்டாவில் தான் முன்னாடி ஒரு ஜனாதிபதி இருந்தார், பிஜேபியோடைய ஜனாதிபதி. அவரோட கோட்டாவில் தான் அவர் அவரே ஒரு கோட்டாவில் வரும்போது அவரு ஒரு கோட்டாவை ஃபிக்ஸ் பண்ணுவாரா? சரி, பிஜேபி எப்படிப்பட்ட கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் சார். தெரிஞ்சு எப்படி சார் போய் மீனா மாட்டுறாங்க? பிஜேபி எப்படிப்பட்ட கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். அது மீனா மாற்றுறதுல என்ன இருக்குது? மீனாக்கு அது ப்ளஷர் தானே. நாளைக்கு அந்த அம்மா வந்து நாமினேட்டட் மெம்பராக போடுறாங்க. ஷீ வில் பி அ மெம்பர் ஆஃப் நாமினேட்டட் டு ராஜ்யசபா, நாமினேட்டரி மெம்பராக போடுறாங்க. அந்த நாமினேட்டட் மெம்பராக போட்டு அப்படியே அவங்கள வந்து ஒரு மினிஸ்டராக கொண்டு வராங்க, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொண்டு வராங்க. அது வந்து மீனாக்கு பெருமை தானே. இல்லை, யாருடைய அதான் சார், யாருடைய கடைக்கண் பார்வை பட்டுது அவங்க இவ்வளோ பெரிய பொறுப்புக்கு போகிறாங்க சார்? யாரோ ஒருத்தர் கடைக்கண் பார்வை பட்டிருக்கணும், ஆசீர்வாதம் வந்திருக்கணுமே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே யார் ஆசீர்வாதிச்சார்? யார்? முருகன் கிடையாது. முருகனோட ஆசீர்வாதம்லாம் அவ்வளோ பவர்ஃபுல். அது தமிழ்நாட்டோட முடிஞ்சிடும். அது தமிழ்நாட்டோட இல்லை, அந்த அவங்க ஊரோட முடிஞ்சிடும். ரைட்டா? அவங்க முருகன் இஸ் அ பென்டிகாஸ்ட் கிறிஸ்டியன். அவங்க மனைவி எல்லாருமே கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ மாற்றிப்பாங்க, இப்போ வந்து இந்துன்னு ஃபாலோ பண்ணுவாங்க. தாய் மதம் திரும்பி இருப்பாங்க, தாய் மதம் கூட திரும்பி இருக்கலாம். பட் இஸ் அ கிறிஸ்டியன் அப்படின்றதான் வந்து ஏற்கனவே பேசப்பட்ட உண்மை. அவருக்கு நல்ல வருமானம் இருக்குது, நல்ல கட்டிங் வருது, நல்ல போக்குவரத்துலாம் இருக்குது. அவர் அந்த வகையில் அவர் ரொம்ப செட்டில்டு. அவர் வந்து அப்போ யாருடைய ஆசீர்வாதம் மீனா அவருக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு காரணம்? அது அந்த இடத்துக்கு போகிறதுக்கு யாரோட ஆசீர்வாதன்றதை விட ஆர்எஸ்எஸோட ஆசீர்வாதம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸோட சாய்ஸ் மீனா. என்ன குவாலிட்டியை மீனா கிட்ட பார்த்துட்டாங்க ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு போகிறாங்க சார்? ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குங்களா சார்? ஒரு அன்கான்ட்ரோவர்ஷியல் ஃபிகர் அது.
மீனா வந்து ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் ஃபிகர்ன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் பெரிய அளவுக்கு கான்ட்ரவர்சி எதுவும் இல்லை. தில்லானா நான் தித்திக்கின்ற தேனா, அது தெரியல. அது அந்த தித்திக்கின்ற தேன் வந்து அந்த தேனை யார் சுவைச்சான்லாம் நமக்கு தெரியல. அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகல, தெரியாது. சார் பயங்கர கிண்டல் சார், நீங்கள் பயங்கரமாக கிண்டல் பண்ணுறீங்க. அதெல்லாம் தெரியாத விஷயம் அது. அதனால் தெரிஞ்சிக்க கூடாத விஷயம். தெரிஞ்சிக்கல, நான் தெரிஞ்சிக்கல. எனக்கு சொன்ன சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஆள், பிஜேபியில் டாப் பிராஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். நான் தான் முதல்ல ட்விட்டரில் போட்டேன் இந்த மாதிரி போகிறாங்கன்றது. அதுக்கப்புறம் அவங்களே தான் அமுச்சு வச்சாங்க, ஜெக்தீப் தன்கரோட சந்திக்கிற. உங்ககிட்ட வந்து நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்படிலாம் சொல்லி. என்ன பாடம் எடுத்தாருன்னு தெரியல. அவர் இந்த வயசில் என்ன பாடம் எடுத்திருப்பாருன்னு தெரியல. சார் நான் ஆர்எஸ்எஸ் தொடர்பான பாடம் சொன்னேன் சார். இல்லை சார், அதுக்கும் வயசு இருக்குல்ல சார். ஒரு பாடம் எடுக்கணுன்னாலும் கத்தி சொல்லி கொடுக்கணுன்னா தொண்டை ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, உடல் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நர்வ் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மூளை ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தானே ஒரு ஆசிரியராக வர முடியும். அப்படி ஒரு அவருக்கு என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது, அவர்கிட்ட இருந்து என்ன பாடத்தை இவங்க கற்றுக்கினாங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நம்ம இப்போ இந்த இந்து முன்னணி மாநாடு மதுரையில் நடத்துகிறாங்க, முருகன் மாநாடு. அந்த முருகன் மாநாட்டில் குறிப்பாக ஒட்டப்பட்ட முக்கியமான ஒரு போஸ்டரில் இந்த போலி திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஒட்டப்பட்ட போஸ்டர். ஆனால் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் மேடையில் அமர்ந்துட்டு இருக்காங்க. ஒளிபரப்பப்பட்ட காணொலியில் பெரியார், அண்ணா அவருடைய கொள்கை தலைவர்களை இழிவுபடுத்த அளவுக்கு ஒரு ஒளிப்படம் ஓட்டப்படுது. அதற்கு சமூக வலைத்தளங்களில் கண்டனம் வருது. அதிமுக தரப்புல இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க. ஐடிவி என்ன சார், என்ன பிரச்சனை? அவங்க எதிர்பார்க்கல இந்த மாநாட்டுக்கு வந்து போகணுன்றது வந்து அவங்களுடைய இது இல்லை. எடப்பாடி வந்து ஜென்ரலாக இது ஒரு போக்கு அப்படின்றதுனால ஒரு வாழ்த்துறை மட்டும் கொடுத்துட்டு ஒதுங்கிலான்னு பார்த்தாரு. பக்தி மாநாடு அதுதான் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு இவங்கெல்லாம் போய் உக்காந்துட்டாங்க. உட்காந்த உடனே அவங்க வழக்கம் போல் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவங்க தானே, அவங்க திராவிட இயக்கம் தானே அவங்கள அழிச்சது. அதுக்கு எதிராக அவங்க ஒரு சிங்கம் மாதிரி வந்து அண்ணாவையும் பெரியாரையும் இவங்க என்னமோ பண்ணிட்டாங்க போல இருக்குது. கவுன்சிலர் சீட்டில் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட இன்னும் ஜெயிக்க முடியாது இவங்களால அப்படின்னு. அங்கே மேடையில் நடந்த சண்டை என்ன தெரியுமா? காடேஸ்வர சுப்பிரமணியன் இந்து முன்னணி அமைப்பாளர், அவர் வந்து கவுண்டரு, அண்ணாமலை கவுண்டரு, ரைட்டா. நயினார் நாகேந்திரன் வந்து முக்குலத்தோர். காடேஸ்வர சுப்பிரமணியம் பையன் வந்து திருப்பூரில் கவுன்சிலராக இருக்கான். அவனுக்கு வந்து இந்த முறை எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு அண்ணாமலை வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஆனால் அண்ணாமலைக்கு பெரிய அளவுக்கு மைக் கொடுக்குறாரு இந்து முன்னணியுடைய மாநில தலைவர். நாகேந்திரனுக்கு மைக் கொடுக்க மாட்டேன்றாரு. நாகேந்திரன் கடுமையாக போராடி தான் அவர் மைக்கை வாங்குறாரு. பாட்டெலாம் பண்ணார். அந்த மாதிரி அந்த சண்டை தான் அங்கே நடக்குது. ஆக ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட லாய்க்கு இல்லை. எங்கள் திருப்பூரில் வட இந்திய தொழிலாளர்கள் நிரம்பி பகுதியில் கோட்சே வந்து பெரிய வீரன் சொல்லிட்டு மகாத்மா காந்தியை சுட்டு கொன்னது கோட்சேன்ற மாதிரி கோட்சேவோட துப்பாக்கிக்கு மரியாதைலாம் கொடுத்து மாவீரன் கோட்சே வாழ்கன்லாம் கோஷம் போட்ட காடேஸ்வரி சுப்பிரமணியம் அவரால் ஒரு கவுன்சிலர் கூட வாங்க முடியல. உமா ஆனந்த்னு ஒரே ஒரு கவுன்சிலரு சென்னை மாநகராட்சியில், அதுவும் பிராமின்ஸ் இருக்கக்கூடிய அவார்டு இருக்கக்கூடிய வார்டில் வாங்கிட்டு அதுவும் உட்காந்து ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிச்ச உடனே இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கின மாதிரி மகாத்மா காந்தியை காலி பண்ணிக்கின்னு மற்றவங்கள காலி பண்ணிக்கின்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காது. இதுதான் இவங்க கெதி. இவங்க வந்து சிம்ம குரலில் 50 வருஷம் ஆட்சி, திமுகவும் சரி அதிமுகவும் சரி, ரைட்டா. 30 வருஷம் அதில் வந்து அதிமுக, 20 வருஷம் திமுக ஆட்சி. இவங்களால நினச்சி கூட பார்க்க முடியல. இன்றைக்கி இல்லை நாளைக்கு இல்லை, என்றைக்குமே இவங்களால நினைக்க முடியாது. அந்த மாதிரி இவங்க பாட்டில் சைஸில் உட்காந்துக்கிட்டு இவங்களுடைய கனவுகள்லாம் பாரு, தவளை உட்காந்துக்கிட்டு தருகிடன்னு கனவு காணுமா, அந்த மாதிரி கனவு கண்டுக்கிட்டு இவங்க ஒரு படம் போடுவாங்க. அதை உட்காந்து இவங்க கம்முன்னு அப்படி உட்காந்து பார்க்குறாங்கன்னா எவ்வளோ கேவலமான விஷயம் அது. மாட்டிக்கினாங்க அவங்க. அதனால தான் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தாட்டு தான் வந்து ஐடிவிங்க வச்சு அறிக்கை கொடுக்குறது. இவங்க அந்த மாநாட்டுக்கு போயிருக்கவே வேணாம். அந்த நிர்வாகத்தில் ஏடிஎம்கே கிடையாது. போகலன்னா என்ன கூட்டணி விட்டு போயிடுவாங்களா?
கரெக்ட். போனால் என்ன ஆகிடு போகுது, போட்டோம். அவங்களே போனால் ரொம்ப சந்தோஷம் இல்லை உங்களுக்கு. நீங்களே வெளியேறினா தான் ரெய்டு வரும். அவளே போனால் சந்தோஷம் தானே. அது மாதிரி தான். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு மங்கள காரியம் நடக்கிறதுக்கு திடீர்னு அந்த வீட்டில் சாவு வந்துடுது. வர்ற பிராமணன் என்ன பண்ணுவான், திட்டா எடுத்து நானே போயிட்டு வந்துடுறேன், இப்போ ஒன்றும் நடத்த வேணான்னு போகிறான்னு வச்சுக்கோங்க. சந்தோஷம், கொடுக்குற தட்சணை மிச்சம் இல்லை. அந்த மாதிரி அவளே போயிட்டா ஒன்றும் பிரச்சனையே இல்லையோன்னா அப்படின்ற மாதிரி போயிட வேண்டியதானே. ஏன் மாநாட்டுக்கு போனோம்? மூளை கிடையாது, தாட்டு கிடையாது. இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்துருக்காங்க சார், எடுத்துட்டாங்க. என்ன பலன் கொடுக்கும் சார் தேர்தலில்? முருகன் தமிழ் கடவுள் இல்லையா, கையில் எடுத்துட்டாங்க, என்ன பலன் கொடுக்கும் பிஜேபிக்கு முருகன்? மயிலோட இறகு மயிலோட உடம்புல இருந்தால் அதுக்கு மரியாதை இருக்குது. மயிலோட இறகு மயிலோட உடம்பு இல்லாமல் கீழே விழுந்தால் என்ன பலன் கொடுக்கும்? மயிரை தான் பலன் கொடுக்கும். எங்க மயிலோட இறக மயிருன்னு சொல்லலாம்ல? நீங்கள் சொல்லலாம் சார், மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் சொல்லலாம். அதான் மயிலோட இறகு மயிலோட உடம்புலேருந்து கீழே விழுந்தால் மயிரை தான் பலன் கொடுக்கும். அதுதான் பலன் உங்களுக்கு. இப்போது சூரசம்ஹாரத்துக்கு 10 லட்சம் பேர் கூடுறாங்க, ரைட்டுங்களா? திருவண்ணாமலைக்கு 20 லட்சம் பேர் கூடுறாங்க, ரைட்டா? அங்கே எலெக்ஷன் வச்சா யார் ஜெயிக்கிறா? திருச்செந்தூர்லேயும் திருவண்ணாமலையிலையும் திமுக தான். அறுபடை வீடுகளையும் திமுக தான், அறுபடை வீடுகளையும் திமுக தான் ஜெயிக்குது. வடபழனி உட்பட, ஸ்ரீநகர் தொகுதி உட்பட, திருத்தணி தொகுதி உட்பட திமுக தானே. ஆமாம், ரைட்டா? பழனி, திண்டுக்கல், பாலி, அறுபடை முருகன் இருக்க வீடெல்லாம் திருச்செந்தூர், ஆமாம் திமுக. திருப்பரங்குன்றமும் திமுக, மதுரை. அப்போ இவ்வளோ கும்பல் கூட்டினாலும் ஓட்டு யாருக்கு போடுறா? திமுகக்கோ இல்லை அதிமுகக்கோ, திராவிட கட்சிகளுக்கு. ஆமாம். அப்போ அரசியலில் வந்து தீண்டத்தகாதவங்க தமிழ்நாட்டில் யாரு? நீங்களும் வாயால சொல்லிடுங்க சார். பிஜேபி. அதான் இப்போ நயனார் நீங்கள் வந்து நயனார் வந்து கூட எங்கால ஒருத்தரை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நாங்கள் ஏற்றுப்போமா? தமிழக அரசியலில் தீண்டத்தகாத கட்சி எதுனா பாஜக, இந்து முன்னணி, விஸ்வ இந்து பரிஷத்து, வேற என்னென்ன நீங்கள் சொல்லிட்டு வரீங்களோ, சங் பரிவார அமைப்புகள். இவங்களுக்கு பேரே சங்கிகள்னு வச்சிருக்காங்க. அது எங்களுக்கு பெருமன்றார் சார் ஒருத்தர் மேடையில். சங்கு எப்போ? நான் சங்கி, சொங்கி இல்லை அப்படின்றார் சார். சரி, நீ சொங்கி இல்லை, ஆனால் சங்கை எப்போ ஊதுவாங்க? போர் வர்றதுக்கு முன்னாடி. மாண்ட பிறகு போர் வர்றது வந்து இப்போ போர் வரும்போது சங்கிலாம் ஊத மாட்டாங்க, பாம் தான் விழும், துப்பாக்கி தான் விழும். யாராவது கிருஷ்ணரை மாதிரி சங்கு ஊதிட்டா போர் வருவான். அப்போ பாகிஸ்தானக்காரன் ஃப்ளைட்டு நீ சங்கு ஊதுறதுக்குள்ள உன்னை சங்கு ஊதுறதுக்கு அவன் 4 ஏவுகணையை ரெடியாக வச்சிருப்பான். சங்கு கிடையாது. இப்போ சங்கு ஊதுறது சாவுக்கு, சாதாரண மக்களுடைய சாவுக்கு பௌ டங்டிங்கு டங்குடிங்கு டங்குடிங்கு. அந்த மாதிரி சங்க ஊதுறது சங்கிகள். அந்த சங்கிகளை ஒதுக்கிறது தமிழக மக்களோட இயல்பு, அவ்வளோதான். மேடையில் எம்ஜிஆர் உட்காந்துருந்தார் பார்த்தீங்களா? ஆமாம். அது எப்படி இருக்காரு இப்போ புது எம்ஜிஆர்? பவன் கல்யாண். யாரு? பவன் கல்யாண். அவனை புது எம்ஜிஆர் சொல்ல மாட்டாங்க, அவனை சொல்றதே ஆந்திராவில் மென்டல்னு தான் சொல்லுவான். மென்டல் தான் பேர் அவனுக்கு ஆந்திராவில். ஆனால் இங்கே எம்ஜிஆர் ரேஞ்சுக்குள்ள சார் பில்டப் கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு எம்ஜிஆர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு. அது கேஎஸ் ராதாகிருஷ்ணன் திமுகலேருந்து ஒருத்தரை ஒதுக்கி விட்டாங்க. அவரு தான் வந்து சாதியில் நான் நாயுடு, நான் நாயுடு, நான் நாயுடு, நான் நாயுடு, பவன் கல்யாண் நாயுடு நாயுடு நாயுடுன்னு குதிக்கிறார். வைகோ கிட்ட இருக்கும்போது அவர் பேர் இங்கே முரசொலி மாறன், இவர் பேர் சங்கொலி மாறன். சங்கொலின்னு ஒரு பத்திரிகை இருக்கு, சங்கொலி மாறன். வைகோ கூட இருந்துக்கிட்டே எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருப்பார். அது இப்படி போட்டு கொடுத்துக்கிட்டேன். இதுதான் அவரோட தொழில். அவர் வந்து இவர் எம்ஜிஆர் இருந்தார், ஆந்திரா சிஎம் டெப்டி சிஎம் ப்ரோக்ராம்னு ட்விட்டரில் வராரு, எல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருக்காரு. வேறு எவன் சொல்கிறான்? நான் விசாரித்த வகையில் வந்து ஆந்திராவில் அந்த ஆளை மென்டல் தான் கூப்பிடுவாங்க. மென்டல் பவன் கல்யாண் தான், ரைட்டா? அதான் செருப்பை தூக்கி காட்டுவான், அதை தூக்கி காட்டுவான். இங்கே சீமான் காட்டினார்ல திமுகவுக்கு செருப்புன்னு, அது மாதிரி செருப்பை தூக்கி காட்டுவான், அதை தூக்கி காட்டுவான், மென்டல் மாதிரி பேசுவான். மென்டல் கல்யாண் தான், மென்டல் பவன் கல்யாண் தான், அவ்வளோதான். வந்து எம்ஜிஆர்
எம்ஜிஆரை உண்மையிலேயே நான் மதிக்கிறேன். மக்கள் தலைவர், தமிழ்நாட்டோட மக்கள் தலைவர், பெரிய அளவுக்கு முதல்வராக இருந்தவர், திமுகவால் அண்ணாவால் இதயக்கணின்னு போற்றப்பட்டவர், நல்ல மனிதர், நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர். கலைஞர் வந்து திறமைக்கு, பல திறமைகளுக்கும் ஆளுமைகளுக்கும் சொந்தக்காரர்னா இவர் நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர். கலைஞருக்கு எதிராக அரசியல் பண்றதே ஒரு பெரிய வலிமை. ஏழைகளின் இதயத்தை இரவலா பெற்றவர், அண்ணாவின் இதயக்கணியா மாறினவர் எம்ஜிஆர். அவருக்கு நிறைய மரியாதை இருக்கு. அவரை போயிட்டு இந்த மென்டல் பயலோட உட்காந்து எம்ஜிஆர் உட்காந்துருந்தாருன்னா அர்த்தம். உங்களுக்கு கோவம் வரலையா சார் கேட்கும்போது? அதெல்லாம் வரல. ஜோக்கர் எல்லாம் பார்த்து கோவம் வராது நமக்கு. சரி, இப்போ இறுதி கேள்வி. நம்ம பெரியார் அவர்கள் கொள்கை தலைவர், திமுகவுக்கும் இருக்காங்க, அதிமுகவுக்கும் இருக்காங்க. தாவேக்கா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் பெரியார் வந்து கொள்கை தலைவர் தானே. பெரியார் அங்கே அவமானப்படுத்தும் போது விஜய் அவருக்கு ஏதாவது பேசியிருக்கணும், அவரும் பேசுறீங்க? அவரும் அதெல்லாம் பேசவே மாட்டார். நீங்கள் கால் ஷீட் கொடுத்து துட்டு கொடுத்து சம்பளம் கொடுத்தா தான் அவர் பேசுவார். பெரியாரை பற்றி பேசுறதுக்குமா சார்? கொள்கை தலைவராச்சு சார். கொள்கை தலைவர் இருக்கட்டுமே. பெரியாரை வந்து சீமான் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதை பற்றி விஜய் எங்கேயாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? பேசலை. ஏன் சார்? என்ன எதனால? எதிர்காலத்தில் சீமானோட அலைன்ஸ் வச்சா என்ன பண்ணுறது? ஓ, அப்படி எதிர்காலத்தில் பிஜேபியோட அலைன்ஸ் வச்சிருவாரா விஜய்? சொல்லிட்டாரு, கொள்கை எதிரி வைக்க மாட்டேன்ட்டாரு. அது வாய்ப்பு இல்லைன்னு யார் சொன்னா? அவர் சொல்றாரு. யாரு? விஜய் அவர்கள் கொள்கை எதிரி அப்படின்ட்டாரு. கொள்கை எதிரின்றதுலாம் வந்து கூட்டணி வைக்கிறதுக்கு இல்லையா? திமுகவுக்கு கொள்கை எதிரி யாரு? பிஜேபி. பிஜேபியோட திமுக கூட்டணி இல்லையா? வச்சாங்க. அப்புறம் என்ன கொள்கை எதிரி? கொள்கை இல்லாத எதிரி. காமன் மினிமம் ப்ரோக்ராமோட கூட்டணி வச்சாங்க. குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஒரு 3 முக்கிய விஷயங்களை தலையிடக்கூடாது. ஆர்டிகல் 370, ராமர் ஜென்மபூமி, பொது சிவில் சட்டம், இதெல்லாம் வந்து தலையிடக்கூடாதுன்னு வச்சாங்க. ரைட்டா? அதெல்லாம் கடைபிடிச்சாரு. வாஜ்பாய் கடைபிடிச்சாரு, கலைஞரும் கடைபிடிச்சாங்க. ரைட் மேன் இருக்காரு. அப்போ கொள்கை எதிரியோட குறைந்தபட்ச திட்டத்தோட கூட்டணி வச்சுக்கிட்ட திமுகவுடைய முன் உதாரணத்தை விஜய் ஏன் எடுத்துக்க மாட்டாரு? ஓ, ஒரு பத்திரிகையாளராக நீங்க இப்படி கணிக்கிறீங்க இல்லையா? வாய்ப்பு இருக்குன்றீங்க. ஏன் அரசியல் எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ரகசியமா இருக்குன்றீங்களா? நேரடியாவே வச்சிருப்பாங்க? நேரடி. இப்போ ரகசியமா வச்சிட்டு இருக்காங்க. ரகசியமா இருக்காரு உறவுல பிஜேபியோட. குல்லா போட்டுக்கிட்டு களிமா சொல்லிக்கிட்டு இஸ்லாமியர் வாக்குகள்லாம் பிரிக்கிறதுக்கு வேஷம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காரு. அது யாரோட வேஷம்? யாருக்கானது? அண்ணன் பிஜேபி சொன்ன வேஷம். ஜோசப் விஜய் பிறப்பாலேயே கிறிஸ்தவ வாக்குகளை வாங்குவார். பிறப்பாலேயே வாங்கிடுவார். அவளுக்கு அங்க ரிசர்வேஷன் உண்டு. அப்படியே களிமா சொல்லி முஸ்லீம் வேஷம் போட்டு அப்படி பண்ணி சிறுபான்மை இந்த வக்ஃபு வாரிய சொத்துக்களுக்கு எதிராக கேஸ் எல்லாம் போட்டு நான் முசல்மானானுக்கும் என் பேரு முக்தார் அகமது விஜய், முக்தார் அப்பாஸ் விஜய், முகமது ரஃபி விஜய் அப்படின்னு விஜய் கூட சேர்த்துக்கணும். விஜய் முகமது ரஃபி, விஜய் முக்தார் அகமது, முகமது அமானுல்லா விஜய், இப்படி விதோனா வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு நாடகம் நடிக்கிறது எதுக்கு? இஸ்லாமியர்கள் வாக்கு 111% இருக்கு. அந்த இஸ்லாமியர்கள் மைனாரிட்டி வாக்கு, அந்த வாக்குகள் அப்படியே போய் பிஜேபி டிஎம்கேக்கு விழுது. எந்த போலிங் பூத்தில் கவுண்ட் பண்ணாலும் 11லேருந்து தான் டிஎம்கேவை கவுண்ட் பண்ணோம். நம்ம வந்து -11லேருந்து தான் கவுண்ட் பண்ணோம் நம்மள. ஸோ அந்த 11க்கும் -11க்கு இருக்கிற வித்தியாசத்தை குறைந்தபட்சம் 0க்காவது கொண்டு வரணும்னா நீ 11 ஓட்டு வாங்கணும் விஜய். அது அவங்க ஓட்டாக இருக்கணும். இப்படி ஒரு கால்குலேஷன் தானே ஓடிட்டு இருக்கு. இப்போ நெகட்டிவாக தான் இருக்காரு. மறைமுக கூட்டணியில் இருக்கார் விஜய். அதுவும் பிஜேபியோட அஜெண்டா தான் சார். அவர் சம்பாதிச்ச சொத்து எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு வந்து அதெல்லாம் விட்டுட்டுலாம் வரல. அதை காப்பாற்றணும்னா அவர் இந்த வேஷம் போடணும். மறைமுகமாக இருந்துட்டு இருக்கார் சார். நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணிடாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஒரு சாமி செவிடுன்னு சொல்லுவாங்க, போய் ஓன்னு கத்தணும், இல்லைன்னா கை தட்டணும். ஏன்னா அந்த சாமி செவிடான். கை தட்டினா மட்டும் செவிடு சாமிக்கு எப்படி கேட்கும்? சாமியே செவிடு, நீ போய் அப்படின்னா சாமிக்கு எப்படி கேட்கும்? நாங்கடா கதை. அதனால் அந்த சாமி செவிடு மாதிரி நடிச்சுட்டு இருக்கு, அதை அப்படியே விட்டுருங்க.
உங்களுடைய நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணலை சிறப்பாக கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு முக்கிய நன்றி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.